அன்பு நேயர்களே, நாம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பற்றிய புதிய தகவல் அடங்கலாக பார்ட் 2க்குள் நுழைகின்றோம். மூடிய கேமராவுக்குள் என்னத்தை செய்ய போறாங்களா, எது நடக்குமா, அது குறித்தான அடுத்த 2வது ஆய்வை தருகின்றோம். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் போதுமான சட்ட பிரிவுக்கான உரிமைகளை பாதுகாக்க ராஜினாமா மட்டுமே சாத்தியமான வழி என்று பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். ராஜினாமா செய்வதன் மூலம் கோரும் தினசரி விசாரணை அட்டவணையை கையாள வழக்கறிஞர்களை சிறந்த நிலையில் தக்க வைத்துக் கொள்ள பிரதிவாதிகள் அனுமதிக்கிறார்கள் என்றும் அவர்கள் வாதிட்டனர். தற்போது எதிர்ப்பு குழு இல்லாததால் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 3 விருப்பங்களை தெரிவு செய்துள்ளது. 1, புதிய வழக்கறிஞர்களை நியமித்தல். 2, நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களை ஏற்றுக்கொள்வது அல்லது தங்களை தாங்களே பிரதிநிதித்துவப்படுதல். அதாவது ஒரு புதிய வழக்கறிஞர் நியமிக்கலாம், நீங்க நியமிக்கலாம். அதாவது குற்றம் சாட்டப்பட்ட 24 நபர்களும் இல்லை என்றால் நீதிமன்றம் அவங்களுக்கு சார்பாக பல வக்கீல 2-3 வக்கீல கொடுப்பாங்க. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளதா, இல்லாட்டி உங்க வழக்கை நீங்களே பேசுற. எப்படி பேசுவாங்க உங்களோட வழக்கில்? குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வழக்கு பற்றிய சாதாரண அறிவு இருக்குமானால், knowledge இருக்குமானால் அவங்களே மோதலாம். இல்லை கௌரவ நீதிபதி கையை வச்சு அவங்க வேண்டிய பேசிக்கொள்ளலாம். இது சட்டத்தில் இடம் இருக்குது. அதைத்தான் சொல்றாங்க. 3வது என்னமாம்? இது சரிதானே? 1வது 2வது விடயம். 3ஆம் விடயம், பிப்ரவரி 2ஆம் தேதி தங்கள் முடிவை நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று உள்ளனர். அதில் போயிட்டு அறிவிச்சிருப்பாங்க. வழக்கு விசாரணையின் போது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஹரிப்பிரியா ஜெயசுந்தர் அவர்களும் மற்றும் சுதர்சன டி சில்வா அவர்களும், அரச வழக்கறிஞர் கிருசங்க பெர்னாண்டோ அவர்களும், சக்தி ஜாகொடாராச்சி அவர்களும், அது அகில தல் படாது என்ன பேர் அவர்களும் மற்றும் சஜித் பண்டார அவர்களும் ஆஜராக உள்ளார்கள். சரிதானே? இப்பொழுது மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி இப்ப இவரை பத்தி நம்ம அறியணும். சுரேஷ் சாலி நீண்ட காலமா சொல்லப்படுதில்லை. அவர் மேல ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கு இல்ல. இவர் யாரு? இவர் கோட்டை என்ற பங்காளி. இப்ப கோட்டை தான் ஆட்சிக்கு வந்துச்சு. கோட்டை என்ற பங்காளி தான் இது. இப்ப அவரை பத்தி நாம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அவர் கோட்டையின் கூட ஒட்டி உறவாடி ஒரு பங்காளி. மேஜர் ஜெனரல் சொல்லாலும் அவர் பிரிகேடு தரத்தில் இருந்தவர். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி அவர்கள் பெரும்பாலும் சாலி என்றுதான் உச்சரிக்கப்படுகிறார். இவர் இலங்கையின் மலை சமூகம், முஸ்லீம் அல்ல, மலேசியன் பேரண்ட்ஸ், மலேசியக்காரங்க. அவங்க தமிழ் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் அதை படக் தன்ன அந்த மாதிரியா இவர் மைந்தர் பேசுவாரு. தன்னத்தை படக் தன்னத்தை என்று பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி. ஆனா இவருக்கு இடையில தமிழ் பழகி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் இவர் யாழ்ப்பாணத்தை இலக்காக வச்ச ராணுவ புலனாய்வு என்பதால் இவர் நிச்சயமாக நம்ம யாழ்ப்பாணத்தை தமிழ பழகி இருக்கிறதுக்கு மிக 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 அதிக வாய்ப்பு இருக்குது. இவர் பற்றி மிகப்பெரிய இஷ்யூஸ் வந்துகிட்டு எங்க வரையும் போயிருக்குது, ஐநா ஜெனீவா வரையும் தலை தூக்கி இருக்குது. அப்ப இவர் இப்ப இந்த விசாரணையில அவர் தன்னை உத்தமன் என்று நிரூபிக்கிறதுக்கான மிக அதிக வாய்ப்பு. ஒத்தனை இல்லையே, சாட்சி இல்ல, ஆதாரம் இல்ல, டிஃபென்ஸ்ல டிலீட் பண்ணிட்டீங்க, அழிச்சிட்டீங்க, திண்டுட்டீங்க, புதைச்சிட்டீங்க. அப்ப என்னத்தை சொல்லி என்னத்தை வழக்காட போறாங்க, என்னத்தை கண்ணையாம தான் கேட்கணும். சரி, பார்க்கலாமா? இலங்கையின் மூத்த ராணுவ அதிகாரி இவர். எல்லா இடமும் சாலி என்ன சொல்லப்படுது, இலங்கையோட ஒரு சீனியர் மிலிட்டரி மேன் சொல்லப்படுது. மற்றும் அரச புலனாய்வு சேவையின் ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ் SIS அப்படி சொல்லாங்க. இன்னொரு ISI வரப்போகுது. பாருங்களேன் பாவிகளை. முன்னாள் இயக்குனர் ஆவார். உளவுத்துறையில் அவர் ஆற்றிய பங்கிற்காக அவர் மிகவும் அங்கீகரிக்கப்பட்டவர் என்றும், ஆனால் அவரது வாழ்க்கையில் சர்ச்சை சிக்கியுள்ளது. குறிப்பாக 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு இவரை தான் சுத்து. இவரை தானே உலகமெல்லாம் சொல்றாங்க இவர் நான் பிளான் பண்ண திட்டமிட்டு. அதை அவர் நிரூபிச்சு சொல்லலாம் இல்ல, தான் குற்றவாளியா. அத புல்லஸ் ரோட், கொலம்பு 7 புல்லஸ் ரோட்ல மூடிய அறைக்குள் சிரிக்கலாம் இல்ல. வாங்கய்யா நீங்களும் உங்களுடைய விசாரணையும். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி அவர்கள் தொடர்பான முக்கியமான விடயங்களாக SIS இயக்குனர் டிசம்பர் 2019 அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவால் அரச புலனாய்வு சேவையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். முன்னாள் காவல்துறை, அதாவது இந்த அரச புலனாய்வு எப்பொழுதும் ஐஜிகள் இருந்துச்சு. நான் அறிய ஒவ்வொரு யார் வந்தாலும் ஐஜிகள் கோட்டை அதை தூக்கி ராணுவத்தில் கொடுத்துட்டாரு. அவருக்கு அங்க ராணுவக்காரர் தானே, அவர் ராணுவ ஜிப்பா இல்ல, அவருக்கு அங்க தூக்கி கொடுத்தார். முன்னாள் காவல்துறை, அதாவது IGP தலைமையிலான இந்த நிறுவனம் எப்போதும் தலைமை தாங்க. இப்ப அவர் இப்ப மாத்திட்டாரு, மீண்டும் IGP வந்துட்டாரு.
ராணுவ புலனாய்வு இவர் ராணுவ புலனாய்வு இயக்குநரத்தின் முன்னாள் தலைவர் என்றும் சொல்லப்படுகிறார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி இன்வெஸ்டிகேஷன், அதாவது DMI சொல்லுவாங்க. ஓய்வு பெறும் வயதை, அதாவது இவர் 60 வயதை கடந்த போதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அவரது பதவிக்காலம் 1 வருடத்துக்கு நீடிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை கத்தோலிக்க திருச்சபை உட்பட சிலர் விமர்சித்தனர். யாரு? குறிப்பா நம்ம இங்க இருக்கிற நம்ம வத்திக்கான் தூதுவர், அவர் இத வன்மையா எதிர்த்திருந்தார். அக்டோபர் 2024 SIS தலைவராக DIG தம்மிக பிரியந்த குமாரவால் அவர் மாற்றப்பட்டார். அவர் அப்பாயின்மென்ட் வந்துட்டார்ல. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டுகள் என்பது 280க்கு மேற்பட்ட உயிர்களை காவு கொண்ட விடயம். இப்ப நேற்று நம்ம சந்திக்கிறோம் இல்ல, பாகிஸ்தான் பள்ளிவாசல்ல அடிதான் தற்கொலை கொண்டு, அந்த மாதிரி தானே அது அடிச்சுட்டான் பாய். இதே செஞ்சுட்டு போங்கடா. உயிர்களை கொன்ற 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்த குண்டு வெடிப்பாளர்களும் சாலி தொடர்பு கொண்டிருந்ததாகவே குற்றம் சாட்டப்பட்டது. அப்ப இவர் மேல என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்குது? இந்த 280 கொலைக்கும் இவர் சூத்திரதாதியாக சொல்லப்படுகின்றது. ஆதாரம் இல்லை. ஆதாரம் இருந்தாலும் அது கடந்த கால ஆட்சிகளில் அளிக்கப்பட்ட விடயமாகத்தான் அது பார்க்கப்படுகின்றது. இத ஏகடி கவர்மெண்ட் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பாதுகாப்பு அமைச்சில் இருக்கின்ற கம்ப்யூட்டர் டிஸ்கையே மாத்திட்டாங்க. எப்படி? ஹார்ட் டிஸ்கையே மாத்திட்டாங்க. கொண்டு புதைச்சிருப்பார்கள், உடைச்சிருப்பார்கள், எரிச்சிருப்பார்கள். எங்கேயாலும் போட்டா தானே உங்களுக்கு சான்றாக வரும். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல என்ஜினியர் தூக்கி சரியானே, ஹார்ட் டிஸ்கே அமைச்சு போட்டு மாத்திட்டாலும் இனி அதை எடுக்க முடியாது, ரீகவர் பண்ண முடியாதுங்க. அது பெரிய ஒரு விடயமா போச்சு. அவ்வளவு சொல்ல முடியாது இனி, அவ்வளவுதான். சரி, சேனல் 4 ஆவணப்படம் மற்றும் தி டைம்ஸ் ஆஃப் லண்டன் அறிக்கை சாலி ராணுவ உளவுத்துறையில் இருந்த போது ராஜபக்ச குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை எளிதாக்கும் நோக்கில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க தாக்குதல்களை திட்டமிடுவதில் அவர் பங்கு வகித்த வல்லமையாளர் என்று சொல்லப்படுகிறது. எங்க சொல்லப்படுது? சேனல் 4 ஆவணப்படமும் தி டைம்ஸ் ஆஃப் லண்டன் பத்திரிகையும் அந்த அறிக்கை கொடுக்கிறாங்க. சரி, குண்டுவெடிப்பாளர்களுடன் நடந்ததாக கூறப்படும் சந்திப்புகளின் போது தான் இலங்கையில் இல்லை என்று கூறிய சுரேஷ் சாலே இந்த குற்றச்சாட்டுகளை சாலி கடுமையாக மறுத்துள்ளார். தன்னை குற்றம் சாட்டியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளார். இதில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் மீது அவதூறு வழக்கு போட்டுகிறார். அதாவது என்னையாம் காட்சிக்கு பார்க்கலாம். அவதூறு வழக்கொண்டு மான நஷ்ட ஈடு கோரி வழக்கொண்டு தாக்கல் செய்திருக்கின்றார். வழக்கு நடைபெற்று வருகின்றது. இலங்கையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை குண்டுவெடிப்புகளில் அவரது தொடர்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றது. அதனால் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் ஏகிடியா தரப்புக்கு, JVP தரப்புக்கு முழு இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையும் உள்ளால பேசி வாக்கு பெற்றதை நம்ம எடுத்து சொல்ல, அதாவது முழு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இப்ப தொஞ்சி போய் இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு தேர்தலை ஏகிடிஆர் அரசு சந்திக்குமானால் இது சாத்தியப்படாதுங்க. அதுக்காகத்தான் இந்த விசாரணையை துரிதமாக முடிக்க பார்க்கிறார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா 2020ஆம் ஆண்டு SIS தலைவராக நியமிக்கப்பட்டதை விமர்சித்தார். அவரது இனம் மற்றும் மத தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தின் தன்மை குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி அவர் அந்த எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். சாலே இலங்கை ராணுவத்திற்கு 36 ஆண்டுகளுக்கு மேலான சேவையை அர்ப்பணித்துள்ளாகவும் சொல்லப்படுகின்றது. சபுகஸ்கந்தாவில் உள்ள பாதுகாப்பு சேவையின் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரி தலைமை பயிற்றுவிப்பாளர், ஹெட் ஆஃப் ட்ரைனிங் லீடர் என்று சொல்லுவாங்க, தலைமை பணியாளர் உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கின்றார். மேஜர் ஜெனரல் சுரேஷுக்கு பதிலாக பிறகு DIG தம்மிக பிரியந்த குமார் தான் இப்ப இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு பொறுப்பான DIG நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அக்டோபர் 7, 2024ஆம் ஆண்டில் முன்னாள் ராணுவ புலனாய்வு இயக்குநரான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச அவர்களால் SIS இயக்குநராக நியமிக்கப்பட்டிருந்தார். அரச புலனாய்வு இயக்குநர் மேஜர் ஜெனரல் சாலி சேனல் 4 கூறுகிறார். இப்ப இவங்க வந்தார்ல சேனல் 4, அங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். செப்டம்பர் 7, 2023 கோட்டபய ராஜபக்சேவின் பதவி நீக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் எழுச்சியை தொடர்ந்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அந்த கடந்த ஆண்டுல தயாரிப்பாளர் ஜாலையின் பதிலை கோரினார். யாரு? சேனல் 4. அக்டோபர் 5, 2024 ஓய்வு பெற்றதை யாரு? இந்த மகான் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து DIG தன்மிக குமார அரசு புலனாய்வு சேவையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதேவேளை இதுவும் ஒரு செய்தியா வருகின்றதா?
பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான 3வது ஐக்கிய நாடுகளின் உயர்மட்ட மாநாட்டில் அரசியல் புலனாய்வு சேவை இயக்குனர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலியின் கலந்து கொண்டு அறிக்கை கொண்டு வெளியிட்டு. இது எப்படி என்றால் நியூயார்க்ல, அதாவது நியூயார்க்ல 2023 ஆண்டு ஜூன் 19 2 டேஸ் நடக்குது. என்னென்றால் ஸ்ரீலங்கா அப்சர்வேஷன் டெலிவர்ட் பை மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி, டைரக்டர் ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ரெண்டும் வருகுதா, ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் வருது. சர்வீஸ் தேர்ட் யுனைடெட் நேஷன் ஹை லெவல் கான்ஃபரன்ஸ் ஆன் கவுண்டர் டெரரிசம் ஆன் 19 to 20 June 2023 at New York. என்ன சொல்லுதென்றால் உலகளாவிய அச்சுறுத்தல் நிலப்பரப்பு தற்போதைய மற்றும் வளர்ந்து வரும் மதிப்பீடு குறித்தான ஒரு மாநாட்டில் 3வது ஐநா மாநாட்டில் கலந்து கொள்றார். என்னது சீசன் 3 கிளோபல் த்ரெட் லேண்ட்ஸ்கேப் அசஸ்மெண்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் எமர்ஜிங் என்று சொல்லப்படுது 20 ஜூன். அப்ப இந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து உலகளாவிய ரீதியாக ஐநாவால் நடத்தப்பட்ட நியூயார்க்கில் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொண்டு பயங்கரவாதத்தை எப்படி அழிப்பது, பயங்கரவாதத்தால் நாடுகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், பயங்கரவாதத்தால் மக்கள் அமைதியின்மை போன்ற பல விடயங்களை பேசி இந்த மாநாட்டுக்கு தன்னையும் அழைத்ததற்கு நன்றி தெரிவித்து பேசிய விடயம், அதுவும் ஒரு இலங்கையில் ஒரு இஷ்யூவாக பார்க்கப்பட்ட விடயம். ஆக இப்பொழுது இந்த மூடிய அறைக்குள் நடக்கின்ற விசாரணைக்காக எந்த ஒரு சாட்சியங்களும் கிடைக்கப்பெறுவதில்லை. குற்றம் சாட்டப்பட்ட 24 நபர்கள் மீதும் அந்த குற்றத்தை நிரூபிக்கலாம். நம்ம இப்ப நாம இந்த வழக்கின் வரல் அல்ல, நாம பேசிக்கலாம். இதை குறித்து நாம இப்பொழுது 12 நிமிடங்களை வெட்டிவிட்டது மக்களே. மீண்டும் பார்ட் 3 சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.